கிருஷ்ணா அண்ட் சாய் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம இந்த பேர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சாரி, தம்பி தெரியாமல் சொல்லிட்டான். வெல்கம் டு மிஸ்டர் கிருஷ்ணா அண்ட் சாய் கேமிங். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஸ். நம்ம ஆல்ரெடி ஐஸ் பில்ட் பண்ணியிருப்போம், அதனால் ஐஸ் பண்ணிடலாம். ஐஸ் பில்ட் பண்ணிட்டீங்களா? இந்த பாருங்க மிஸ்டர் சாய் கேமிங். ஒழுங்கா ஸ்வாடெல்லாம் எடு, பவர் ரேட் இல்லைன்னா உனக்கு கில் பண்ணிடுவாங்க. அதான் எனக்கு தெரியும், 3rd floor வரைக்கும் கட்டிட்டேன் நான். மக்களே, நம்ம 23 மினிட்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை மறக்காமல் பார்த்துருங்க. 23 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கியே, அதுக்கு 25 போட்டுடலாம் கொஞ்சமாவது. ஏண்டா 1.5 மில்லியனா? ஆஸ்ட்ராய்க். ஓகே, இந்த $30,000 நம்ம ஒரு கட்டிடலாம். ஹெல்த் போர்ஷன் ஓகே, $40,000 இது 60,000. ஓகே, நம்ம கீழே நிறைய காசு வந்துருக்கும். ஏன்னா 3 ஃப்ளோருக்கு நம்ம ஆல்ரெடி காசாக வந்துருக்கும். இதை பாருங்க, 14K $700. பவர் எங்கே இருக்குது? பின்னாடி இதா? ஆஹா, உனக்கு பின்னாடி ஒன்று கட்டி வச்சிருக்கீல்ல, அது பேர் தான் பவர். இப்போ எலமெண்டல் பாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், கொடுத்துடலாம். என்ன, நம்ம ஆல்ரெடி ஐஸில் இருக்கும். எது இதா? இதெல்லாம் பவர். எதுக்கு நம்மளுக்கு பவர் வேணும்? இப்போது நம்மளுக்கு சண்டை போட்டால் தானே பவர் வேணும். சண்டை போட இல்லைடா, பாஸ் எல்லாம் தோக்கடிக்க, அதுக்கெல்லாம் பவர். பாஸா? கிட்ட போனாலே உனக்கு. இவங்க பாஸா? 530 வருதுல. அதான் கிட்ட போனாலே கிடைச்சிரும். இங்கே பாருங்க சார், நான் உங்களுக்கு ஒரு சொல்லி கொடுக்குறேன், அது நிறைய பேருக்கு தெரியாது. என்னடா வந்துருச்சுல, இப்படி வந்துருச்சா? கூட நம்மளுக்கு முக்கியமானது ஹெல்த் போர்ஷன். யாராவது எஸ்ல வேர் வச்சுட்டாங்களா, அவங்களை அடிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கே தெரியும்ல, மிஸ்டர் கிருஷ்ணா அண்ட் சஞ்சய். எஸ், அதாவது சாய் செய்யாமல் சஞ்சய்ன்ட்ட மாற்றிட்டான் பேர். ஆனால் அவன் என் பேரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வச்சுருக்கான் மக்களே. என் முழு பேர் அடிக்கலான்னு பார்த்துருக்கான், அதனால் நான் ஷார்ட்டாக வச்சுட்டேன். அவன் ஆக்சுவல் பேர் வந்து சஞ்சய் தான், சாய்னு வச்சுட்டேன். கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோம்ல, அதனால வாங்கிட்டோம். இன்னும் எக்யூப் தான் என்ன பண்ணணும். இல்லை இந்த பேக்கில் இருக்கும். என்ன பேகு? மக்களே, எனக்கே அவன் சொல்லித்தரான். நான் 3வது மாடி வரைக்கும் கட்டிட்டு என்ன எங்கே போகிறேன், உன்னை அடிச்சிருவாங்க. அங்கே போனீங்கன்னா உனக்கு எக்ஸ்ட்ரா இது ஏய், அடி வாங்க வரியா? ஹெல்த் இதுக்கு தான் நான் நீ சொல்கிறேன். மக்களே, இவனை அவங்க பாருங்கள்ல, எப்பாரு ஸ்பீட் ரன் உள்ளே போகிறேன்னா உன்னை அவ்வளோ என்ன வந்துருக்குன்னு பாருங்க. ஓகே மக்களே, நான் நான் சொல்லி தருவேன், half சாய் சொல்லி தருவான். மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது பெட்டு. இவன் பெட்டே எடுக்காமல் இருக்கான். பெட்டு ஆல்ரெடி இருக்கு, நான் பெட்டு மறந்துட்டேன். பெட்டே வரக்கூடாது, பெட்டு வேணும்டா நம்மளுக்கு. அது என் தம்பி மக்களே. அடாப்ட் த பெட்டா? ஏன்னா வரமாட்டேங்குது பெட்டு. பெட்டு வரமாட்டேங்குதா? உனக்கு தெரில. இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கொடுக்கணும். எப்போ வருது? வந்துருச்சு. எப்படிடா? அது என்னது? ஸ்னோமேன். ஆனால் உனக்கு க்யூட்டாக, உனக்கு டாலர் மாதிரி கட்டினடா. ஒன்றுமே தெரியும். சரி, பரவாயில்ல மக்களே, அது என்னமோ பக்கு மாதிரி இருக்குது, விட்டுருங்க. என்னமோ கடுகு கேரட் மாதிரி இருக்குது. ஐயோ, சிரிப்பா வருது. போய் ஜெயின் ட்ராக் 40 ஜெயின் அது கட்டக்கூடாது. செக்யூரிட்டி கன் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா காசுக்கு. ஸ்டார்ஸ் வேணும். வேணாம், ஷிட். ஐயோ, நான் போட்டினா உனக்கு மில்லியன் கிடைக்கும். அப்படியா? ஒரு பெட்டு இப்படிடா. இது மில்லியன் இல்லை, தௌசண்ட்ஸ். பரவாயில்ல மக்களே, நம்மளுக்கு தௌசண்ட்ஸே கிடைக்குது, அதே பெரிய விஷயம் தானே. அது ஹேஷ்டேக் தானது. ஹேஷ்டேக்னா யார் வீடியோ வாழையாவது ஒன்றால் ஹேஷ்டேக் போடுது. அது யார்? அது நம்ம பெட்டு தானா? ஐயோ, நான் பயந்துன்னே இருக்கு இந்த பெட்டுனால. பெட்டு வேணாம். பெட்டு உன்னால் நீ ரீசெண்ட் ஒரு கேரக்டர் கொடுத்தானா தான் வேணாம். நம்ம ஐஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. நெக்ஸ்ட் 1 மில்லியன் கிடச்சிருக்கு. அந்த 1 மில்லியன் ஹேஷ்டேக் போட்டுடலாமா? யாருது அது? லாவா ஹெல்த் போர்ஷன் குடி. அது உன்னால் பண்ண முடியும் மக்களே. உங்களுக்கு ஒரு ட்ரிக்கை சொல்லித்தரேன். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது அப்படியே அடிச்சு விட்டுலாம். நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்காது. அதை அடிச்சு விட்ற விட நீங்கள் ஒரே நிமிஷம் அதை அடிச்சுட்டாங்க. அதுக்கு பதிலாக இங்கே போங்க, நான் உங்களுக்கு எங்கே அவன் வந்துட்டான்றல. அவன் வீட்டுக்குள்ளே வந்து உன் பவரை ஸ்டீல் பண்ணுறான்.
அவன் பவர் ஆல்ரெடி ஸ்டீல் பண்ணிட்டான். சரி விடு. என்ன அக்கா ஃபோட்டோ வச்சுருக்கேன்? அக்கா ஃபோட்டோவா? சி கேர்ள்ஸ் தானடா இது. ஏய் போல் டே வாயிடா அது. மக்களே உனக்கு கண்ணே தெரியாது போல. இல்லை 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 மக்களே, உங்கள் எல்லாருக்கும் நான் உனக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். இது யாரு? இது ஃப்ரீயாக கொடுக்குற ஸ்கின் தானே கேர்ள்ஸ்க்கு? கேர்ள் ஸ்கின் இல்லைடா இது. சரி நம்ம மேலே ஹேஷ்டேக் பண்ணிக்கலாம். இவன் சொன்ன பேச்சு கேட்க தான் நம்மளுக்கு அடி தான் விழுது. வெளியிலே போகாத. வெளியே போனால் அந்த ரோபோட் பண்ண அடிச்சிட்டான். இப்போ வந்து லைட் மண்டே அடிச்சிட்டான். பேசாமல் இருடா. செக்யூரிட்டி கன் இது ஹேஷ்டேக் போட்டுட்டாங்க. நம்ம கண்டிப்பாக ஹேஷ்டேக் தான் போடணும் சஞ்சய். அதாவது சாய். ஐயோ நம்ம என்ன பண்ணணும் இப்போ? நான் ஒன்று சொல்லட்டா? பாரு மணி வழி இல்லாமல் இருக்கா. மக்களே நான் உங்களுக்கு ஒன்று முக்கியமாக சொல்லணும். இந்த ஹேஷ்டேக் நிறைய பேருக்கு யூஸ் ஆமாம் தெரியாது. இது நான் சட்டை தான் போட்டிருக்கேன் மக்களே. இது கேமில் சொல்கிறான். என்ன செக்யூரிட்டி ரூஃப் டோர் நிறைய பேருக்கு தெரியாது. க்ளோஸ் ஆகி தான்டா இருக்கு. நம்ம அடுத்த ஃப்ளோர் கட்டலாமா? ஆஹா நீ மேலே 3 மில்லியன் சேர்க்கணும். 2 மில்லியன் தான் வச்சிருக்கேன். 2 மில்லியன் தான் மக்களே. கீழே போய் லிஃப்ட் இருக்காது. அதான் லிஃப்ட் இருக்கு. போர்ட்டல் இருக்கே. போர்ட்டல் பவர். போர்ட்டல் பாரா? அந்த இருக்கே போர்ட்டல் பவர். ஓ ஓகே. அது கிளைம் ஆயிடுச்சுடா. ஓனர் நம்ம ஓனர் தானடா. நம்ம தான் இந்த வீட்டுக்கே ஓனர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வாங்கணும்னு ஒன்று இருக்கும். அதில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். கூட நிறைய பேருக்கு இந்த ஹேஷ்டேக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்பிளேல இந்த மாதிரி தான் தெரியும். என்ன பண்ணுறடா நீ? ஹேஷ்டேக் அந்த பாஸ் தொக்கடிக்க போறியா? இல்லை மாமா அடிச்ச வேணாம் விட்டுரு. வேணாம் அடிக்க போகிறேன். முடிஞ்சாச்சு. இந்த ஹேஷ்டேக் வந்து யார் வீட்டு மேலே விழுதுன்னு பார்ப்போம். அங்கே பார்த்தீங்களா? அங்கே லைட் வீட்டில் தானே? ஆமாம். அவன் வந்து நம்மளை அடிச்சிருவான்டா. எதுக்கு வயலன்ஸ் சொன்னீங்க? இப்போ கிராண்ட் ஜெயண்ட் நூப் போச்சு. அவனை அடித்தாதான் நம்ம எலமெண்டல் பாடியை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணு. பெட்டு என்னடா பெட்டு இப்படி வருது? பெட்டு கண்ட்ரோல் பெட்டு கடிச்சது. ஆமாம் ஓகே நம்ம கீழே போய் கலெக்ட் பண்ணி எவ்வளோ ரூபா வந்திருக்கோம் இப்போ? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணாத. டோரை ஓப்பன் பண்ணாத. ஸ்பீட் போஷன் டேய் பண்ணாதடா. அவனை அடிக்காதடா. அவனை ஐயோ காசு மலை. நான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிடலாம். சேஃப்டி நம்ம காசு மலை கிடைக்கும். இங்கே பாரு சொன்னா கேட்க மாட்டியா? காசு மலை கிடைச்சிருக்கு. எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பாரு. அங்கே எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பாரு. 11 மில்லியன். போர்ட்டல் பவர் யூஸ் பண்ணு. போர்ட்டல் பவர்லாம் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணலடா. என்னடா பண்ண? என்னடா ஒன்றும் பண்ணல. நான் பண்ணுறேன். நீ பண்ண விடு. நீ எல்லாத்தையும் முதல்லேருந்து எடுக்கிற மாதிரி வச்சுட்ட. சரி பரவாயில்ல விடுடா சாய். நீ மேலே ஏற வேண்டியதாக இருக்கும். போர்ட்டல் பவர் மேலே தானே இருக்கு. ஆமாம். இந்த பவரில் திடீர்னு உன்னை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா ஏறா எங்க? உனக்கு பின்னாடி அங்கே பாக்கா இருக்கே. அதில் போர்ட்டல் பவரே இல்லையே. அதெல்லாம் எடுத்து வை. இல்லைன்னா உன்னை யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா கிட்ட போய் நின்னாலே உனக்கு வந்துடும். கிட்ட போய் வந்துடும். நல்லா கிட்ட போ. உனக்கு எப்படி தெரியும்? நான் இதில் பெட்டு எடுத்துக்கினா உனக்கு 20 ஹெச்பி. அந்த பெட்டு கண்ணே தெரியல மக்களே. எலிமெண்டல் பாடிலாம் ஒன்றும் தேவையில்லை. எடுத்துக்கூடா. பவர்ஃபுல். அது வேஸ்ட்டு தானே. உனக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் கொடுக்கும். இது 100 கொடுக்கும் எலிமெண்டல். ஓகே தேங்க்ஸ்டா மக்களே. ப்ரோ பிளேயர்னால நம்ம அவன்கிட்ட ஹெல்ப் வாங்கிக்கலாம். இப்போ போர்ட்டல் பிளே 12 மில்லியன் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம காசு அள்ளி விட்டாங்க நம்மளுக்கு. இருறா இங்கே தான் இருக்கு. போர்ட்டல் பவர் ஹீலிங் பவர்லாம் எடுத்து வச்சுக்கோ. ஹீல் பண்ணிக்கலாம். ஹீலிங் பவரா? உனக்கு ஹீல் சீக்கிரமாக ஆகும். இப்போ காசு இருக்குன்னா பொறுக்கணுன்னா ஸ்பீடாக ஓடலாம். ஸ்பீட் பவர் எடுத்துக்கோ. சரி ஸ்பீட் போர்ஷன் அது இன்னொன்று பவரோ போர்ஷனோ. மேலே ஏறு. நம்ம மேலேயும் அது மாதிரி காசு சேமிக்கலாமாடா? மேலே உனக்கு இன்னொரு பவர் தெரியும். இந்த கேமில் இருக்கவங்களுக்கு கிட்டேருந்து பாருங்க. மிஸ்ட்ரி பிளாக் சூப்பரில். உனக்கு மிஸ்ட்ரி பிளாக் 4 நிமிஷம்
சரி 4 நிமிஷம் நம்மளால வெயிட் பண்ண முடியுமா? மக்களே உங்களுக்கு ஒன்று காட்டணும். நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒன்று தெரியாது. ஒரு பிவிபி இடம் இருக்குது, அதுக்குன்னே தனியான இடம். ஆனால் அதுக்கு எனக்கு ஒரு இது வேணும். லாவா இருக்குது. ஏய் குதிச்சுன்னா ஒன்றும் ஆகாதா? ஒன்றும் ஆகாது. போர்ட்டல் இல்லை. எனக்கு வந்து எப்படியாவது இவன் எதுவுமே வாங்கலை, வேஸ்ட். நிறைய பேர் நினைப்பீங்க எங்கடா போச்சு வீடு குகை வீடுக்குள்ள போடா. நம்ம வீடு தான்டா, ஒரு குகை மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு ஐடியா மக்களே, நம்ம வந்து எனக்கு ஒரு ஐடியா ஆனால் நம்ம எனக்கு போர்ட்டல் போர்ஷன் போயிட்டு கதவை மூடிடலாம். ஃப்ளோர் 3 அதானே சொன்னேன்ல, நீ இப்படி பண்ணுறேன்னு. நம்ம மூடிடலாம் கதவை. ஹெல்த் போர்ஷன் குடிடா. இப்போ 3 2 1 அது மூடிடும்டா. 3 2 1 சொல்லி 3 2 1 மூடி. எப்படி மூடணும்டா? இருடா, மூடிட்டோம் பேசாம அங்கேருந்து கிளம்பிடு. இப்போ ஹெல்த்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீட் போர்ஷன் இருக்கா, ஹெல்த்து கீழே அடிச்சா இதுதான் நான் சொன்னேன், ஆஸ்ட்ரைக். நீ சொன்ன போர்ட்டல் போர்ஷன் நல்லா இருக்குடா. தேங்க்ஸ் ப்ரோ பிளேயர், அதாவது சாய். யார் கரெக்டாக சென்டரில் போகணும்? மக்களே, நம்ம உங்களுக்கு அந்த ஐஸ் வேணும்னா, எனக்கு ஐஸ் தெரியாது, இவனுக்கு ஐஸ் தெரியும். அந்த ஐஸு என்னவோ சொன்னா எனக்கு தெரியல, என்னவோ மாமா. ஐயோ என்ன சொன்னடா அந்த கேர்ளும் மாமா உன்ன. ஃப்ளோர் 3 எதுக்கு போகிற? மக்களே, நம்ம அடுத்த வீடியோவில் அந்த ஐஸ்லாம் போடலாம். கமெண்ட் பண்ணிருங்க. ஐஸ் சாப்டர் 1 வேணா சொல்லுங்க. ஐஸ் சாப்டர் 1 எவ்வளோ சாப்டர் இருக்குடா? 10 மில்லியனா? அந்த ரோபோட் ரொம்ப ஓவராக பண்ணுது. அவனை அடிடா. அவன் போயிடுவான்டா வீட்டுக்குள்ளே வந்தா. லேசர் பார்த்துக்கோ அவனை. இப்போ எனக்கு ஸ்டீல் பண்ணணும், அதான் எனக்கு பிரச்சனை. ஸ்டீல் பண்ணலாமா? அதுக்குள்ளே போக முடியாது. போனோன்னா செத்துருவோம். லேசர் போட்டுருக்கான்ல, நம்ம தவிர. அவனுக்கு கிராவிட்டிலேருந்து ஒன்று வேணும் மக்களே. கிராவிட்டியில் 0 கிராவிட்டின்னு ஒன்று இருக்கும். இவன் தான் கிராவிட்டி. டார்க்னஸா? என்ன அடிச்சிரு, அவனை அடிச்சு கொல்று. ஹெல்த் மக்களே, அவன் அடிச்சு கொல்ல மாட்டேங்கிறான். பேக் மக்களே, அந்த ரோபோட் கிட்ட தயவு வராத. ட்ரெஸ்ஸே போடல. ட்ரெஸ் எல்லாம் போட்டல. அவனும் வரானா? மக்களே, உங்களுக்கு முக்கியமானது என்னன்னா, உனக்கு காமிக்கலான்னு வரும்போது எல்லாரும் என்னைய பிடிச்சி வச்சிடறாங்க. ஒரு குகை இருக்காங்க, பிவிபி பண்ணலாம். அந்த குகைக்குள்ளே நம்ம போவேணாம். போகலாம். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா, என்ன வீடு கட்ட முடியாதா? ரீபர்த்து தான். ரீபர்த் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். ஓகே, நம்ம இந்த வீடு கட்டி வச்சுன்னா ஐஸில் ஃபுல்லாக கட்டிட்டோம்னு ஆகிடுமா? ஆமாம், ரீபர்த் வந்துச்சு. ஆனால் டவுட்டு சாய் கேமிங், இப்போ நம்ம மாங்கா போனோம்னா இந்த ஐஸ் ஸ்டோர் ஆகிட்டு தான் இருக்கும், ஒன்றும் ஆகாதுல்ல. ஸ்டோர் ஆகலாம் இருக்கா? ரீபர்த் முடிச்சா மொத்தமுமே போயிடும். அப்போனா வேணாம். ரீபர்த் முடிச்சா உங்களுக்கு என்ன லாபம்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதை தொடுங்க. இந்த கிறிஸ்டல் மாதிரி ஒன்று இருக்குது, அதை தொடுங்க. 0 ஜெம்ஸ் கிடைக்கும். அதை வச்சு சூப்பர் சோனிக் அந்த மாதிரி பை பண்ணிக்கலாம். இந்த ரீபர்த் மூலமாக பாஸை கில் பண்ணி கூட. ரீபர்த் மூலமாக என்னென்னா நம்ம ரீபர்த் பண்ணிடலாம். ரீபர்த் மூலமாக என்னென்னா நம்மளுக்கு ஸ்கில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது எப்படின்னு சொல்கிறேன். ரீபர்த் சிம்பிள் இருக்கா, இப்போ ஜம்ப்பு ஸ்பீடு அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரீபர்த் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கில்லையே பவர்ஸ் கிடைக்கும். அப்புறம் நம்ம ரீபர்த் ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா ஐஸ் போயிடுவோமா? ஐஸ் எல்லாம் கிடையாது, எல்லா பவரும் வந்துடும்ல. எல்லா பவரும். ஓகே, நம்ம இருங்க, சவுண்டுனா என்னன்னு சொல்லிடுறேன். இந்த சவுண்டு வருது, இது என்னன்னு சொல்லிட்டேன்னா இன்வைட், ஃப்ரெண்ட்ஸ் இன்விடேஷன். இப்போ வாங்க மாமா அந்த குகைக்கு போயிடலாம். குகை வெயிட் பண்ணு, நம்ம குகை போகலாமா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு போர்ட்டல். நான் தான் சொல்ல வந்தேன். ஆனால் போர்ட்டலில் என்ன பிரச்சனைனா, நீ குடிச்சிட்டு டக்குன்னு போகணும். இந்த போர்ட்டல் வர மாட்டேங்குது, அதான் லோட் ஆகிட்டு இருக்கே. சரி ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டோம் கீழே. செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மாமா போகணும், கிரவுண்ட் ஃப்ளோர். யாரும் ஸ்டீல் பண்ண மாட்டாங்கல்ல? ஸ்டீல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ வெளியே போனால் நம்மளுக்கு 0 நம்மளுக்கு 2 விஷயம் தேவைப்படும் மக்களே. உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா, விட்லாம் மாட்டோம்டா. உங்களுக்கு முதல் விஷயம் என்ன தேவைப்படும்? கலெக்ட் பண்ணதே அதெல்லாம் தேவை. நம்ம தான் வின் பண்ணியே முடிச்சிட்டோங்க.
ஐயோ எதுவும் இந்த ரோபோட் மணி ஸ்பீடோ 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 ஏய் நிறைய பேர் இருக்காங்களா? ஆமாம். ஏய் உள்ளே போயிட்டா நம்ம வீட்டுக்கு. இருடா அந்த குகையை காணும் நான் தான் தேடிட்டு இருக்கேன். குகைலாம் இருக்கு. அந்த இருக்கு. எங்க ரீபர்த்துக்கு போறியா? ரீபர்த் இல்லை, அது ஒரு குகை. இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு எப்படி போகிறது அப்பனா? போர்ட்டல் பவர் யூஸ் பண்ணி போக வேண்டியதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, இது அடுத்த கேமு கொண்டு போகணும்னு தெரியாது. இது அடுத்த கேம்ல நம்ம அதை சொல்லி அடுத்த தரலாம். கேம்லலாம் இல்லை, இப்போவே நான் சொல்லி கொடுத்துட்றேன். என்னால் அடுத்த கேமுக்குலாம் வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் இருக்கும், க்ளைம் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த பாலம் எதுக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னு சொல்லட்டா, இது வந்து பிவிபி பண்ணுறது. இப்போ எப்படின்னா பவர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி. அடுத்தது அது என்னன்னு சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு இன்னொரு இடம் இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்லி தரலாம். முக்கியமான இடம், அது ரொம்ப முக்கியமான இடம். அந்த இப்போ ஒரு ஐலாண்ட் மாதிரி தெரியும் பாருங்களேன். ஒரு நிமிஷம்ல பாஸ் வருமா, அவனை அடிச்சுட்டே செத்துருவான். ரீபர்த்லாம் வேணாம். சரி வாங்க வீட்டுக்கே போவோம். அடுத்த வீடியோ நான் அதை காமிக்கிறேன். இங்கே ஒன்று ஸ்பான் ஆகும். என்ன ஃப்ளோரு? 3rd ஃப்ளோர். ஸ்பீடாக தான் இருக்கும். சரி அது வரைக்கும் நான் அந்த சைட்லேயே போடா. உனக்கு சைட்லேயே போட. இந்த பவர் போர்ஷன், நம்ம போர்ட்டல் போர்ஷன் டக்குன்னு போயிடலாம். வெயிட் பண்ணு. 2 அந்த சைடு இப்படி திருப்பி அங்கே ஒரு ஐலாண்ட் மாதிரி வந்து அது அப்புறம் போலாம்டா. அதுதான் நான் சொன்னது. அதில் எல்லா பவரும் உங்களுக்கு காமிக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம ரீவோர்ட் படுத்தலாம். ஸோ பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.